கமல் நடிச்ச ஹிட் படமான சதி லீலாவதி படத்துல கமலோட ஃப்ரெண்டா நடிச்ச ரமேஷ் அரவிந்த ஞாபகம் இருக்குங்களா? கமலோட நெருங்கிய நண்பரான ரமேஷ் கமலோட பழைய படங்கள்ல ஏதோ ஒரு கேரக்டர்ல கண்டிப்பா நடிச்சிருப்பாரு. ஆனா இவரு கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமால இருந்து காணாமே போயிட்டாரு. சரி, அவர் இப்ப என்ன பண்றாரு, எங்க இருக்காருங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரமேஷ் அரவிந்த் செப்டம்பர் 10, 1964 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணம்ல பிறந்திருக்காரு. இவரோட அப்பா அக்கௌண்டண்டா இருந்து அப்புறம் பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. அம்மாவோ ஹவுஸ் ஒய்ஃப். ரமேஷ் அரவிந்த் ஸ்ரீகுமரன்ஸ் சில்ட்ரன் ஹோம்லையும் நேஷனல் ஹை ஸ்கூல்லையும் படிச்சுட்டு பெங்களூர்ல இருக்கிற UVCE காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ரமேஷுக்கு சினிமா வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, அவரோட காலேஜில் நடக்கிற அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்பவுமே அவர் தான் ஹோஸ்டா இருப்பாரு. அப்படி கமல் நடிச்ச சகர சங்கமம், அதாவது சலங்கை ஒளி படத்தோட சக்சஸ் மீட் அவங்க காலேஜில் தான் நடந்திருக்கு. அதுக்கு ரமேஷ் தான் ஹோஸ்டாவும் இருந்திருக்காரு. அப்படிதான் கமலை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க. அப்புறம் அப்படியே ஒரு கன்னட சேனல்ல ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு மௌன கீதாங்கிற படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சுட்டு இருந்தாரு ரமேஷ் அரவிந்த். அப்ப கே பாலச்சந்தரோட அறிமுகம் கிடைக்க அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன சொல்லத்தான் நினைக்கிறேங்கிற தமிழ் படத்தோட கன்னட வெர்ஷன்ல கமல் நடிச்ச கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் மறுபடியும் அவர் டைரக்ஷன்லயே ரிலீஸ் ஆன மனதில் உறுதி வேண்டும் படத்துல நடிச்சு தமிழ்ல இன்ட்ரடியூஸும் ஆனாரு. அப்புறம் கன்னடம் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. 1994 கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன டூயட் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அப்புறம் சதி லீலாவதி படத்துல கமல் கூட நடிச்சு பேசப்படுற நடிகரா ஆனாரு ரமேஷ் அரவிந்த். இதுக்கப்புறம் இவரு மலையாளம், ஹிந்தி மொழிகள்லயும் நடிச்சாரு. ஆனா இந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் தெலுங்கு மற்றும் தமிழ் படங்கள்ல இவருக்கு வாய்ப்புகள் கம்மியாச்சு. வாய்ப்புகள் கம்மியானாலும் அவரோட நண்பர் கமல் படங்களான அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், மும்பை எக்ஸ்பிரஸ், மன்மதன் அம்பு போன்ற படங்களை நடிச்சுட்டு தான் வந்தாரு. தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா இவரை கைவிட்டாலும் கன்னட சினிமா இவரை கைவிடல. கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல ஹீரோவா ரமேஷ் அரவிந்த் நடிச்சிருக்காரு. அப்புறம் நடிக்கிறது மட்டும் இல்லைங்க, டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், டிவி ஹோஸ்ட்னு பல அவதாரங்களை ரமேஷ் அரவிந்த் எடுத்திருக்காரு. அது போக இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்காரு. இவர் பேசின வீடியோ ஒரு நாளைக்குள்ள 5 லட்சம் வியூஸை வாங்குச்சு. அப்புறம் இவர் பேசின 2வது வீடியோ 10 லட்சம் பார்வையாளர்களை பெற்று 25,000 ஷேர்ஸையும் வாங்குச்சு. ரமேஷ் அரவிந்துக்கு அர்ச்சனாங்கிறவங்க கூட மேரேஜ் ஆகி நிக்கிராங்கிற பொண்ணும் அர்ஜுனுங்கிற பையனும் இருக்காங்க. இப்போ இவர் பட்டர்ஃப்ளைங்கிற கன்னட படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது போக வீக்கெண்ட் வித் ரமேஷ்ங்கிற ஷோவை கன்னட டிவி சேனல்ல நடத்திட்டும் வராரு.